அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. நம்ம வரக்கூடிய இந்த ஆனி மாத பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் பராபவ வருஷம், தமிழ் வருஷம், ஆனி மாதம் 1ஆம் தேதி 15/6/2026 16/7/2026 வரையிலான ஆனி மாத பலன்களை பார்ப்போம். இந்த வருஷம் மாதம் மதியம் 12:53 கன்னியா லக்னத்தில் இந்த ஆனி மாதமானது பிறக்கிறது. இந்த கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 7ஆம் வீட்டில் சனி இருக்கார், 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், ரொம்ப திக்பலத்தில் சூரியன் பலமாக இருக்கிற இடத்துல இந்த மாதம் பிறக்கிறது. 11ல் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க, 12ல் கேது இருக்காங்க. இந்த மாதிரியான நிலையில் இந்த மாதமானது மிக சிறப்பாக பிறக்கிறது. இந்த ஆனி மாதத்தில் உள்ள விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 22/6/2026 திங்கட்கிழமை ஆனி திருமஞ்சனம் வர்றது. இந்த ஆனி திருமஞ்சனம் நடராஜருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு திருமஞ்சனமாக இருக்கும். இதில் இந்த இயல், இசை, நாடகம், ஆர்ட் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதில் உயர்வான முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளை எல்லாம் இந்த உங்கள் அருகாமையில் இருக்கிற சிவாலயத்தில் நடக்கக்கூடிய ஆனி திருமஞ்சனத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே நல்ல ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். அந்த குழந்தைகள் விருப்பப்படி அந்த இயல், இசை, நாடகங்களில் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸாக வருவாங்க. அடுத்ததாக 24/6/2026 புதன்கிழமை சுதர்சன ஜெயந்தி வருது. சுதர்சன ஜெயந்தி அப்படின்னா என்னென்னா, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு சுதர்சனம் அப்படின்னு பேர். பெருமாளுக்கு 5 ஆயுதங்கள் உண்டு. பாஞ்சசன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கு, சக்கரம், கதை, கௌமோதகின்னு சொல்லுவோம் கதை, நந்தகம்னு சொல்லக்கூடிய வாள், சார்ங்கம்னு சொல்லக்கூடிய வில். இந்த 5 பெருமாளுடைய ஆயுதங்கள். இதில் அந்த சக்கரராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதர்சனருடைய ஜெயந்தி அன்னைக்கு நடக்கும். உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில், பெருமாள் சன்னதியில் நடக்கக்கூடிய விசேஷமான அபிஷேகங்கள், விசேஷமான தளிகை, சாத்து முறைகள் போன்றவற்றில் போய் கலந்துங்க. இந்த சுதர்சன ஜெயந்தியில் கலந்துக்கிறதுனால என்ன பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னா, எல்லா விதமான நவகிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர் சக்கரத்தாழ்வார். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி உபாதைகள் விலகலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகலாம், வழக்கு போக்குவரத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தருடைய லைஃப்பில் இருக்குன்னா இந்த சுதர்சன ஹோமத்தில் கலந்துக்கிறது, சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தியில் போய் கலந்துக்கிறது வழியாக அவங்க அதிலிருந்தெல்லாம் விடுபடலாம். ஸோ அருகாமையில் இருக்கிற பெருமாள் சன்னதியில் போய் இந்த சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தியில் கலந்து கொண்டு அவருடைய திருவுருளை பெறுங்கள். அடுத்ததாக கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறது 11/7/2026 சனிக்கிழமை அன்னைக்கு கூர்ம ஜெயந்தி. பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்குது. அதில் கூர்மம் அப்படிங்கிறது 2வது அவதாரம். இந்த அவதாரம் என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதுன்னா, வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாக வச்சு மந்தார மலையாக வச்சு கடையும் பொழுது அந்த கூர்மம் வடிவம் எடுத்து ஆமையாக இருந்து பெருமாள் அந்த மத்தின் கீழே இருந்து அந்த செயலை நிறைவேற்றி கொடுத்தார். ஸோ மன உறுதி ஏற்பட வேண்டும், ஒரு மனசில் எப்பயுமே சலனம் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூர்ம ஜெயந்தியில் போய் பெருமாள் கோயிலில் கூர்ம அவதாரம் இருக்கிற இடத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுவாங்க. அவங்களுடைய மன உறுதியானது மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய பெருமாளுடைய திருவுருள் அந்த குடும்பத்திற்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கும் கிடைக்கும். ஸோ இந்த 3 விதமான விசேஷங்கள் இந்த மாதத்தில் வர்றது. ரொம்ப சிறப்பான விசேஷமாக ரம்பா திருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் உண்டு. நம்ம நிறைய அட்சய திருதியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரம்பா திருதினா என்ன அப்படின்னு கேட்டால், ரம்பை, ஊர்வசி இவங்களை பற்றிலாம் நம்ம தேவலோக பெண்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ரம்பை அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தின் காரணமாக அவங்க பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய கௌரி தேவியை வழிபாடு செஞ்ச நாள் தான் ரம்பா திருதியை. ஸோ அழகும் நல்ல சாந்தமான குணமும் நல்ல எண்ணங்களும் பெருக வேண்டும் அப்படின்னா அந்த ரம்பா திருதியில் போய் வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு ஒரு சிறப்பான அழகு கிடைக்கும். அப்படிங்கிறது மஞ்சளினாலே அபிஷேகம் செய்கிறது, அந்த மஞ்சளை வாங்கி பூசிக்கிறது, இது வழியாக விவாக பிராப்தங்கள்லாம் இந்த ரம்பா திருதியில் கிடைக்கும். இந்த ஆனி மாதத்தில் என்னென்ன மாதிரியான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 20/6/2026 அந்த தேதியில் மேஷத்தில் இருக்கிற செவ்வாயானவர் ரிஷபராசிக்கு போகிறார். 23/6/2026 மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் கடகத்துக்கு செல்கிறார். 29/6/2026 புதன் வக்ரகதியாகிறார். கடகத்தில் இருக்கும்போதே வக்ரகதியாகிறார். 5/7/2026 கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்கிறார். 7/7/2026 புதன் வக்ரகதியாக மிதுன ராசிக்கு வர்றார். இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளாக நம்ம பார்க்குறோம். இந்த ஆனி மாதத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். குருவானவர் பயிற்சியாகி இப்போ கடகராசியில் இருக்கார். ஸோ அப்போ தங்கத்தினுடைய விலை
வெள்ளியினுடைய விலையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏற்றமும் இருக்கும், அதே சமயத்தில் இறக்கமும் இருக்கும். இந்த ஆனி மாதத்தில் மிதமான மழை உண்டு. ஏன்னா சனி வந்து அந்த உதய லக்னத்தை, அந்த மாதம் எந்த ராசியில் பிறந்ததோ அந்த மாதத்தில் வந்து சனியானவர் அந்த லக்னத்தை பார்க்குறார். அப்படிங்கும் பொழுது மிதமான மழை, லேசான காற்று இதெல்லாம் இருக்கும். மஞ்சளுடைய விலையில் மாற்றங்கள் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஏரி மஞ்சளும் விலை கண்டிப்பாக இறங்கும். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மேஷத்தில் சுக்கிரன் அஷ்டமாதிபதி ரொம்ப பலமாக இருக்கார். கடகத்தில் இருக்கிற சுக்கிரனை 4ஆம் பார்வையாக பார்க்குறார். அது செவ்வாயினுடைய நீச்ச வீடாக இருக்குது. அப்படிங்கும்போது செவ்வாய்ங்கிறவர் சட்டத்திற்கான, செவ்வாயும் கேதுவும் சட்டத்திற்கான காரக கிரகங்கள். சுக்கிரன் வந்து பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த செவ்வாய் நீச்ச வீட்டை பார்க்குறதுனால பெண்களுக்காக புதிய சட்டங்கள் கவர்மெண்ட்டால் அமுல்படுத்தப்படும். அது வந்து கடுமையான சட்டங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த மாதத்தினுடைய பொது பலன்கள் இந்த மாதிரி இருக்குது. 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இண்டிவிஜுவலாக என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். बच्चे बस्ती रजा